என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கான 20 ப்ராக்டிஸ் செட், சரிங்களா? ஸோ நிறைய பேர் ஜேஇக்கு கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிசி கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னது தான்ப்பா, ஆர்ஆர்பி என்டிபிசி படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா டாபிக் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஒரு நோட்டில் எழுதுங்க. அந்த டாபிக் எல்லாத்தோட டாப்பிக்லேயுமே நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். பொறுமையாக ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு லெசனாக நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம்ப்பா. ஏன்னா உங்களோட எக்ஸாம் லெவல் அப்படின்றது ஓரளவுக்கு ஈஸி தான், ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் பேசிக் கொஷனை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டால் போதும். ஸோ அதுவே போதுமான அளவு தான். உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஜேஇக்கு கொடுத்த மாதிரி எனக்கு டெஸ்ட்டு வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஷார்ப்பாக 6 மணிக்கு, சரிங்களா, சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கொடுத்துருவேன். அந்த டெஸ்ட்டுக்குள்ளே 20 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு ப்ராக்டிஸ் செட்டுக்குள்ளேயுமே 20 கொஷின் இருக்கும். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலையுமே இருக்கும். ஆர்ஆர்பி ஜேஇ இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். பட் ஆர்ஆர்பி என்டிபிசி எழுதுகிறவங்க டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குள்ளேயுமே 20 கொஷின் நான் கொடுத்துருக்கேன். இந்த 20 கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 20 கொஷின் நிறைய உங்கள் எக்ஸாமோட பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் எந்தெந்த டாபிக் அதிகமாக கேட்டிருக்காங்களோ, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைஸ் வந்து நிறைய எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸாம் ஆர்ஆர்பி என்டிபிசியில் இருக்குது. ஸோ அதனால் அந்த டைஸ்லேருந்து ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே டைஸ்லேருந்து ஒரு கொஷின் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். அதே மாதிரி நம்பர் சிஸ்டம், இந்த ஒரு நம்பரை வந்து இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணால் இதுதான் ரிமைண்டர் வரும், அப்போ கோஷியன்ட் என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கொஷனை, அப்புறம் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரியோட பேசிக் கொஷனு. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசியில் எதெல்லாம் பழைய வருஷத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஷன் கேட்டாங்களோ அந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை மட்டும் எடுத்து தான் இந்த 20 ப்ராக்டிஸ் செட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 செட்டு டெய்லி தான் இருக்கும். இன்றைக்கே போய் பார்த்தீங்கன்னா 20மே இருக்காது, இன்றைக்கி ஒரு செட் தான் இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது செட், 3வது செட், இப்படி வரிசையாக 20 செட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். மறந்துடாமல் எழுதுங்க, அதுக்கு கீழேயே சொல்யூஷனும் இருக்குது, சரிங்களா? நிறைய பேருக்கு அண்ணா நான் பார்த்தேன், எனக்கு இங்கிலீஷில் தான் கொஷின் வருது, தமிழில் வரமாட்டேங்குது என்டிபிசி அப்படின்னா, நான் எப்படி அது உள்ளே போகணுன்றத வீடியோவே நான் காட்டிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஆர்ஆர்பி ஜேஇ அப்படின்னு தனியாக இருக்கும். நீங்கள் ரயில்வே பேக்கேஜ் டெஸ்ட் பேக்கேஜ் உள்ளே வாங்கினீங்கன்னா அது 2ஆக பிரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து ஜேஇ, இன்னொன்று வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி. ஸோ ஜேஇக்குள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே இங்கிலீஷில் தான் இருக்கும், அது அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஆர்ஆர்பி என்டிபிசி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற டெஸ்ட் எல்லாமே இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ அதனால் ஆர்ஆர்பி என்டிபிசி மாடல் பேப்பர்னு போட்டிருப்பேன். ஸோ நான் அந்த வீடியோவே காட்டுறேன், அதை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேப்பா, ஸோ நான் அந்த டெஸ்ட்டு லைவ்லேயே காட்டிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்குது, கொஸ்டின் தமிழில் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் நான் பெட்டர் டெஸ்ட்டு எழுதியே காட்டிடுறேன். ஸோ ரயில்வே டெஸ்ட்டு பேக்கேஜ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வியூ கண்டென்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறம் ஒரு டேப் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இங்கே ஜேஇன்னு இருக்குது பாருங்கள். இந்த 2 ஜேஇயுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன். ஆர்ஆர்பி ஜேஇன்னு போட்டிருந்தா நம்ம இங்கிலீஷில் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தமிழில் இருக்கும், இது தமிழில் இருக்கும், இது தமிழில் இருக்கும். இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி, இதுதான் இப்போ நம்ம இந்த 20 ப்ராக்டிஸ் செட் சொல்கிறோம்ல, அதுதான் இது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் செட் இப்போதைக்கு காட்டும். ஏன்னா டெய்லி நம்ம அப்லோட் பண்ணுறனால இன்றைக்கான ப்ராக்டிஸ் செட் இது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டு கீழே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், அட்டெம்ப்ட் கொடுங்க, டெஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுங்க. இப்போ தான்ப்பா கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஹிந்தின்னு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். பாருங்கள் கொஷின் எதில் இருக்குது பாருங்கள், தமிழில் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக தமிழில் வந்துடும்ப்பா. ஸோ எல்லா கொஷினும் இந்த செட்டுக்கான 20 கொஷினும் தமிழில் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்திலே நீங்கள் இங்கிலீஷ்னு மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும், ஓகேவா? ஸோ ரிசல்ட் எல்லாமே காட்டிடும், எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க எல்லாமே காட்டிடும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் டவுட் இருக்காது, ஏன்னா நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கல்ல டெஸ்ட்டு, அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ரீஅட்டெம்ப்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். திருப்பி எத்தனை வாட்டி வேணாலும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். பழைய டெஸ்ட்டோட ரிசல்ட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரீஅட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஹிந்தி மாற்றணும்ல, அதை நீங்கள் இங்கிலீஷ்னு கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் இங்கிலீஷில் தான் வரும், ஓகேவா? ஸோ என்ன ஒரு டெஸ்ட்டு தானே இருக்குது, எப்போ 20 டெஸ்ட்டு சொன்னீங்களேன்னு சொல்லாதீங்க. நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த நாளைக்கு அடுத்தடுத்த டெஸ்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கான டெஸ்ட்டு இது, நாளைக்கான டெஸ்ட் இங்கே கீழே இருக்கும், அப்படியே வரிசையாக ஒரு டெஸ்ட்டாக வந்துடும், சரிங்களா? ஸோ ரயில்வே டெஸ்ட் பேக்கேஜ் வந்துடுவாங்க. என்டிபிசி இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம், மாடல் பேப்பர் மறந்துடாமல் எழுதிடுங்க, ஓகேவா? அதே மாதிரி மொபைல் ஆப் எழுதும் போது ஸ்டார்ட் டெஸ்ட் கீழே இங்கிலீஷ் இருக்கும்ப்பா. மொபைல் ஆப்பில் கீழே இங்கிலீஷை கிளிக் பண்ணிவிட்டு தமிழில் ஹிந்தின்னு மாற்றிட்டிங்கன்னா தமிழில் மாறிக்கும்,
ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ.